தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்து ஒரு பையன் வந்து புகார் கொடுத்துருந்தான். இந்த மாதிரி வந்து பவுன்சரால் வந்து நான் வந்து கீழே என்னை வந்து தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஃபேக்காக புகார் கொடுத்த பையன் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டில் தான் இருந்தான். நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க, அந்த பையன் உங்கள் ஃப்ரெண்டில் இருந்தான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா மேலே பவுன்சரால் தாக்கப்பட்ட பையன் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அவனுக்கு ஹேரே கிடையாது. ஷர்ட் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஹேர் வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த பையனுக்கு தள்ளப்பட்ட பையனுக்கு வந்து இந்த இடத்துல பின்னாடி ஃபுல்லாக முடி இல்லை. பட் எங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்து இந்த புகார் ஃபேக்காக கொடுத்த பையனுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஹேர் இருந்தது. அதோட ஃபோட்டோலேருந்து வீடியோலேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, தளபதி வந்து ரேம்ப் வாக்கு போகும்போது அந்த பையன் என் ஃப்ரெண்டில் தான் இருந்தான். இங்கேருந்து அந்த பையன் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா வீடியோவும் ஆதாரமும் என் ஃபோனில் இருக்குது. ஒரு 10 வீடியோ கிட்டே என்கிட்ட இருக்குது. ஏன்னா ஃபேக்காக அந்த பையன் வந்து தாவைக்க மேலே புகார் கொடுத்துருக்கான். நீங்கள் அவங்க இந்த ரேம்ப் வாக் நடந்த இடத்துக்கும் நீங்கள் இருந்த இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தோம். ரேம்ப் வாக்குக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3rd இதில் தான் இருந்தோம் நாங்கள். ஸோ அதனால இந்த கூட்டத்தில் அந்த பையன் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா செம்ம கூட்டமாகிடுச்சு மாநாட்டில். ஏன் அந்த முடிகிற வரைக்கும் அந்த பையன் ஃப்ரெண்டில் தான் இருந்தான். உங்களுக்கு நீங்கள் எடுத்த மொபைலில் இருக்கிற பையன் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக இவர் தான் வந்து போலியான ஆள் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு அந்த விஷயம்? ஏன்னா அந்த ஒரிஜினல் வீடியோ வந்து போட்டிருந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹேரு அந்த ஷர்ட்டு. ஆனால் 2 பேருக்குமே ஷர்ட் வந்து லைன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஃபேக்காக கொடுத்த பையன் வந்து என்கிட்ட மொபைலில் வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு அதே லைன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மேலே ஏறின பையனுக்கு லைன் ஷர்ட் வந்து வேறு. நீங்கள் அதை வந்து உத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஹேரு, அந்த பையனுக்கு ஹேரு வந்து பேக்கில் இல்லை, இந்த பையனுக்கு ஹேர் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற வீடியோ, நீங்கள் எடுத்த வீடியோ, அதில் அந்த பையன் பதிவாக இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நான் இன்ஸ்டாகிராம் வந்து நார்மலாக வீடியோஸ் வந்து மாநாட்டுக்கு போன வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தங்க வந்து இதை வந்து ட்ரோல் பண்ணி அந்த பையனை ஷர்ட்டை வந்து இது பண்ணி போஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக நம்ம எடுத்த வீடியோவேன்னு சொல்லிட்டு என்னோடய மொபைலில் போய் நான் செக் பண்ணும்போது அந்த பையன் என் ஃப்ரெண்டில் இருக்க வீடியோ வந்து எல்லாமே இருக்குது. அது என் மொபைலில் எடுத்த வீடியோனால நான் வந்து கண்டுபிடிச்சேன். மற்றபடி வேறு இந்த வீடியோ இப்போ கேஸ் போயிட்டு இருக்குல்ல, இங்கே தான் இருக்கான்ற வீடியோ நீங்கள் அவருக்கு அனுப்பியிருக்கீங்களா? இல்லை? ஆமாம், அனுப்பியிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி என் ஃபோனில் இருந்து நான் பார்த்து இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.